அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எல்லாம் வல்ல இறைவன் நம்மளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தும் போது நமக்கு எதுவுமே குறைபடாது இல்லையா? அதாவது அன்னைக்கு மண்ணாக சேகரித்தவர்கள் நிறையா சேகரித்தவருக்கும் கரெக்டாக இருந்துச்சு, குறையாக சேகரித்தவர்களுக்கும் சரியாக இருந்தது, எதுவுமே குறைபடவில்லை. அதுபோல் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவையோ குறைபடாத அவர் நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 11, இறை வார்த்தை 1-4 முடிய. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதையாதர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றில் என்று காணப்படுகிற உண்டாயின என்றும் நம்பிக்கையிலே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு வர்ற பூரா என்ன வருது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மூலம்தான் கண்ணுக்கு தெரிஞ்சவை கண்ணுக்கு தெரியாதவை எல்லாமே நம்பிக்கையால் தான். சில காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடந்துகிட்ருக்கோம், சில காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியவே செய்யாது இல்லையா? உலகம் தோன்றியது முதல் இப்பொழுது நம் வாழ்கிற வரைக்கும் ஆண்டவர் நமக்காகவே அனைத்தையும் படைத்தார், நம் ஆள்வதற்காகவே படைத்தார். ஆனால் நம்மிடமுள்ள பேராசையின் பொருட்டு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருப்பவர்களும் அந்தந்த நாட்களை கடந்து செல்கிறார்கள் இல்லையா? அப்போ என்ன, நமக்கு எது தேவையோ அதுதான் வரும். நிறையா இருந்ததும் இல்லை, குறையா போனதும் இல்லை. அப்போ நமக்கு எது நம்மளிடம் தங்குமோ அந்த தங்குதல் தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம். நாம் இறைவனை சார்ந்து இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்குமா இருக்காதா? இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த நம்பிக்கையில் தான் ஆபேல் காயினுடைய காணிக்கை. ஆபேல் தன் ஆடு மந்தையிலிருந்து கொளுத்ததாக இறைவனுக்கு முதல் தலை ஈத்தாக கொடுத்தார். ஆனால் காயின் பாருங்கள், தன் காய்கறி தோட்டம் வைத்திருந்தாலும் அதில் அழுகுனது மிஞ்சுனதை கொண்டு கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்காங்க. அப்போது அந்த ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் ஆசீரால் ஆபேலுக்கு நிறைவான ஆசீர் கிடைத்தது. அதனால் தான் காயின் பொறாமைப்பட்டான். அப்போ அந்த காலத்திலே பொறாமை இருக்குது இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கும்? நமக்கு இருக்கும் இல்லையா? ஒருத்தர் நல்லா இருந்துட்டா போதும், உழைப்பே இல்லைன்னா எப்படி வந்துட்டாங்க கேட்போம். ஆனால் எல்லாத்துக்கும் இறைவன்ட்டு ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கை நாம் அறிய முடியுமா? அறிய முடியாது. ஆனால் பாருங்கள், ஆபேலை பேசும்படி இறைவார்த்தையில் சொல்லும்படி இருக்குது பாருங்கள். அப்போ நம் ஒவ்வொரு செயல்களும் நற்செயல்கள் அனைத்தும் குறிக்கப்படுது இல்லையா? நம்ம என்ன செய்கிறோமோ அதை அனைத்தையும் குறிக்கப்படுது. அப்படி குறிக்கப்படும் போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும். காயன் பாருங்கள், இந்த நாடோடிய போகிறாப்புல. ஆபேல் பாருங்கள் மரித்தார். அந்த இரத்த முறையிடுறதே அவர் சொல்லுகிறார் இல்லையா? உன் சகோதரனை எங்கே அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ அவன் சொன்னார், என் சகோதரனுக்கு என்ன நானா காவலாளி கேட்குறாரா இல்லையா? அதுபோல தான் ஒவ்வொருவருக்கும் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்துலேயுமே ஒரு காரியம் இருக்கும், காரணமும் இருக்கும். அதை இறைவன் நம்மிடம் கேட்கும்போது நாம் என்ன பதில் சொல்வோம்? எதை சொல்லி சமாளிப்போம்? எதையுமே சொல்ல முடியாதவாறு ஆகிவிடுவோம் நாம். உண்மையாக பொய்யா? அதான் உண்மைங்க. ஏனென்றால் நம் மனச்சாட்சிக்கு தெரியும் நாம் என்னென்ன செய்கிறோம் என்பதை. என்னன்னாலும் பேசலாம், ஏன்னா நமக்கு நாவு இருக்குல்ல, எதனாலும் பேசலாம். ஆனால் கணக்கு ஒன்று இறைவனிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த கணக்கை அவர் பார்த்து கொள்வார். நாம் பிறரை தூற்றுவதும் போற்றுவதும் எல்லாமே அந்த ஒரே நாவல் தான். ஆனால் எல்லாமே இறைவனையும் போற்றுகிறோம், இறைவனையும் தூற்றுகிறோம் இல்லையா? தந்தால் ஒன்று, தரவில்லைட்டால் ஒன்று, அப்படி தானே செய்கிறோம். ஆனால் எல்லாற்றுக்குமே இறைவனிடம் ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்கை கொண்டு நாம் இவ்வுலகத்தில் வாழும்போது இறையச்சத்தோடு வாழ்ந்தோம் என்றால் ஆபேலை போல் நல்ல காணிக்கை நம் ஆன்மாவை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா?
எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் ஆன்மா தூய்மையோடு உம்மிடம் நெருங்கி வரும்படி எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆன்மாவை கொண்டு நாங்கள் பிறருக்கு, ஆமாண்டவரே, பிறர் ஆன்மாவை மீட்டெடுக்கின்ற வல்லமையை தாரும். நாங்கள் தூய்மையாக இருந்தால்தான் பிறரை நாங்கள் மீட்டெடுக்க முடியும். அதனால் எல்லாமே உம்முடைய தேவ சித்தம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எது நடந்தாலும் இறைவன் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற அந்த உள்ளுணர்வோடு நாங்கள் செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு விதமாக வழிநடத்துகிறீர். அந்த வழிநடத்துதலுக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி கூறுகிறோம். இறைவா, இந்த நாளை நீர் தந்தீரே, அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.